தளபதி 69 டைரக்டர் வினோத் இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய், பாபி டியோல், பூஜா ஆக்டே அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்கில் இப்போதைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நம்ம தளபதி விஜய் கெரியர்லேயே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளிவரப்போகுது அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கடுத்து அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தலைப்பு என்ன அப்படின்ற மாதிரியுமே எல்லாரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதை பற்றியுமே நம்ம பேசியிருக்கோம். 2 விதமான தகவல். ஒன்று வந்து நாளைய தீர்ப்பு, அதுக்கடுத்து ஜனநாயகம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அது இப்போ அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஜனநாயகம் இல்லை, ஜனநாயகன். ஸோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு பயங்கரமான பக்காவான பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அதாவது இந்த பகவந்த் கேசரி படத்தோடைய ரீமேக் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்த திரைப்படம் பகவந்த் கேசரி படத்தோடைய ரீமேக்லாம் கிடையாது. அந்த படத்திலிருந்து சில பல சீன்ஸ், காட்சிகள் இந்த படத்தோட ஒன்றி போனதுனால தான் அந்த ரைட்ஸை வாங்கினாங்க. மற்றபடி அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான தகவலுமே கிடையாது. ஐ மீன் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஆனால் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரொம்பவே சுமாராக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் படமாக பார்க்கும்போது இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு டைட்டில். அவருடைய கடைசி படம் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே நம்மளை எல்லாரும் கண் கலங்க வச்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துருக்கிற அப்டேட்டில் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு டேகே அவங்க ஆட் பண்ணல. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் ரிலீஸ் அப்படின்ற டேட்டுமே இந்த போஸ்டரில் இடம்பெறல. ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது. என்ன ஆகும்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்கிற போஸ்டரில் ரிலீஸ் டேட்டை காணோம். ஏற்கனவே படம் போஸ்ட்போன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இந்த படம் அக்டோபர் ரிலீஸ்க்கே ரெடி ஆகிடும். ஆனால் எதுக்காக தள்ளி வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் பொங்கல் வந்து நிறைய லீவ் இருக்கிறதுனால இந்த படத்தை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒன்று. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஸ் அ தளபதி ஃபேனாக நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லுக் எது இப்படி இருந்தாலும் சரி, தளபதி ஃபேனாக நான் அதை கொண்டாடி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.